2024 மக்களவை தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு மக்களவை தொகுதி பத்தின சிறு அறிமுகங்களை இந்து தமிழ் சார்பா நாம வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு திருநெல்வேலி மக்களவை தொகுதி பத்தி தான் பார்க்க போறோம். தாமிரபரணி ஆறு பிறப்பெடுத்து பாயக்கூடிய ஒரு பகுதியாதான் இந்த திருநெல்வேலி இருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடல் சங்கமிக்கும் ஒரு சிறப்பு தான் இந்த திருநெல்வேலி மக்களவை தொகுதி பெற்றிருக்கு. தவிர பாபநாசம் மலைப்பகுதி தொடங்கி கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்திருக்கும் கடல் பகுதி வர பறந்து விரிந்து அமைந்திருக்கக்கூடியதா இந்த திருநெல்வேலி மக்களவை தொகுதி. இங்கு அதிகமாகவே கிராமப்புறங்கள் தான் அமைய பெற்றிருக்கு. தவிர திமுக அதிமுகன்னு இந்த இரு திராவிட கட்சிகளும் இங்கு நல்ல செல்வாக்குள்ள கட்சிகளா இருக்கு. பெரும்பாலும் தேசிய கட்சிகளோட செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் குறைவுதான். திருநெல்வேலி மக்களவை தொகுதி பொறுத்தவரையிலுமே இது திமுகவோட கோட்டை அப்படிங்கிற வார்த்தைகளை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. திருநெல்வேலி மக்களவை தொகுதியில இடம்பெற்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகள் எவை? திருநெல்வேலி, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், ராதாபுரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் இதுல இடம்பெற்றிருக்கு. திருநெல்வேலி மக்களவை தொகுதியில மொத்தம் உள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை என்ன? 16,42,305 ஆண் வாக்காளர்கள் சார்பா போட்டியிட்ட பால் மனோஜ் பாண்டியன் 3,37,273 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. அமமுக சார்பா போட்டியிட்ட மைக்கேல் ராயப்பன் 62,235 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை கைப்பற்றி இருந்தாங்க. 2024 மக்களவை தேர்தல்ல திருநெல்வேலி மக்களவை தொகுதியில களமிறங்கும் முக்கியமான வேட்பாளர்கள் யார்? திமுக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி சார்பா ராபர்ட் ப்ரூஸ் இங்கு களம் காணவிருக்கிறார். அதிமுக சார்பா ஜான்சி ராணி, பாஜக சார்பா நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் கட்சி சார்பா சத்யா ஆகியோர் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. இதுதான் திருநெல்வேலி மக்களவை தொகுதியோட சிறு அறிமுகம். இது போல பிற தொகுதிகள் பத்தியும் பார்க்கலாம். இணைந்திருங்கள் ஹிந்து தமிழ் திசையுடன். மேலும் 2024 மக்களவை தேர்தல் குறித்து உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.